ஹலோ மக்களே, வணக்கம்ங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சோயாபீன் அதான் வந்து சொல்லுவாங்கள்ல, மீல் மேக்கர்னு சொல்லுவாங்கங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கறி செய்ய போகிறோம், சோயா கறி. அதுக்கு தாங்க இந்த பெரிய சைஸில் உள்ள ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதை என்ன செய்யணுன்னா, நம்ம வந்து ஹாட் வாட்டரில், வார்மாக உள்ள வாட்டரில் அது ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு மீல் மேக்கர் கிடைக்குங்க. அந்த பாருங்கள், இதை தண்ணியில் ஊற வச்சு எடுக்கிறப்ப அதில் உள்ள அந்த டர்ட்டி ஏதாவது இருந்தால் போகும். ரெண்டாவது அந்த கலர், அந்த அப்பியரன்ஸ் கொடுக்கும், சாஃப்டாகும். நெக்ஸ்ட் வந்து அதில் ஒரு ஸ்மெல் வரும், அது வந்து நமக்கு வந்து போயிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சியாக நமக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு மீல் மேக்கர் கிடச்சிருங்க. அந்த தண்ணி பாருங்கள், அந்த அந்த தண்ணியில் அந்த நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம்ல, அதில் இவ்வளோ மாதிரி ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்து ஒரு குண்டு குண்டான ஒரு மீல் மேக்கர் கிடச்சிச்சு. அதுக்கு ஸ்பைசஸ் தாளிக்கிறதுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில், 2 பச்சை மிளகா 4 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்தது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சைஸ் மீடியம் சைஸ். ஒரு பொட்டேட்டோ எடுத்துருக்கேங்க, ஏன்னா பொட்டேட்டோ போட்டால் நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு, அதுக்காக தோல் சீவி வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை, அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது தாங்க இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ட்ரை ஆக்கி வச்சுருக்கோம். இந்த மீல் மேக்கரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, ஹைலி ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அயன் இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. பார்த்திங்கன்னா, இப்போ இதை கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஆயில் விட்டு தாளிக்க போகிறோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரத்தில் தான் வச்சு செய்ய போகிறோம். பாருங்கள், ஆயில் விட்டாச்சு. ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் காயட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அதுமாதிரி அனிமிக்காக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 4 மடங்கு வந்து எக்கில் உள்ள ப்ரோட்டீன் இருக்குன்றாங்க. 3 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் உள்ள ப்ரோட்டீன் இருக்குங்க. நல்ல ஒரு ஹைலி ப்ரோட்டீன். இப்போ பாருங்கள், தாளிச்சிருவோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். சோம்பு லைட்டாக நம்மளுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் வரும் பாருங்கள். அப்போ வந்து நம்ம கருவேப்பிலை, புதினாங்க, கருவேப்பிலையும் புதினாவும் சேர்க்குறோம். அது ஒரு நல்ல ஒரு எசன்ஸ், ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த சோயா கறிக்கு. அது நல்லா வந்து ரோஸ்டட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா, நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் போடுறது ஆஸ் யூஷுவல் போட்டுக்கலாம். நல்லா இது வந்து நல்லா வதங்கட்டும். ஏன்னா இது இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் தாங்க பண்ணுறோம். இது வந்து அதான் சைவ பிரியர்களுக்கு வந்து இது நல்ல ஒரு பிடித்தமான ஒரு கறின்னு சொல்லலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து காரத்துக்கு அடுத்தது இது ஒரு ஃப்ளேவருங்க. இந்த டயத்தில் போட்டு நம்ம அது செய்கிறப்போ ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. எந்த ஒரு கிரேவிலையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் தக்காளிங்க. இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கறி செய்கிறப்போ தக்காளியோ இல்லை ஆனியனோ வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி போடுவாங்க. அப்போ அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதுலேயே நல்லா அப்சர்வ் ஆகி ஆயிலில் நல்லா இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கணும் அப்படின்னா கலரும் வந்து நல்ல கலர் கொடுக்குங்க. நம்ம வந்து சால்ட்டு போடுறப்ப ஈஸியாக வதங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம், பாயில் ஆகிடும் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்து நம்ம சால்ட்டு போடுறப்ப அந்த கலர் சேஞ்சஸ் ஆகாது, அப்படியே அப்பியரன்ஸாக இருக்கும் பாருங்கள். அடுத்தது நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இது வந்து நான் கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு விழுதுங்க. அது கலர் கொஞ்சம் ஃபேடாக தான் இருக்குது. அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போட்டிருக்கேன். நான் எப்பொழுதுமே வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து வீட்டில் ஓனாக அரைச்சி தாங்க போடுவேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம வாங்கி செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து அதில் சேர்த்துருக்கேன். பட் பரவாயில்ல, கலர் வந்து நல்லா தான் கொடுக்குது. பாருங்கள், எல்லாம் வதங்கிடுச்சுங்க நம்ம போட்ட மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்து நம்ம பொட்டேட்டோ தோல் சீவி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மீல் மேக்கரோட இது போட்டு சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது மீல் மேக்கருக்கும் பொட்டேட்டோவுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கும். அதுக்காக தாங்க இதை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லாம் ஒட்டுக்க வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் சேர்க்குறோங்க. மீல் மேக்கர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஊற வச்சதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது.
இப்போ ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா, நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாமே இதில் வந்து அப்சர்வ் ஆகுங்க. இது வந்து வித்தின் ஒரு 20 15 ஆர் 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கறி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. சிம்பிள் மெத்தட், நம்மளுக்கு ஃபியூல் வேஸ்ட் ஆகாது, டைமிங்கும் கம்மியாகும், நல்ல ஒரு ஒரு கறி செஞ்ச ஒரு ஃபீல். இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பதார்த்தத்துக்கு நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க. பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வரும் பாருங்கள். இது எல்லாமே பிளெண்டட் ஆகணும். நம்ம போட்டிருக்க அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் வித் வந்து வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ நம்ம வந்து வீட்டு குழம்பு தூளுங்க. இது ஆஸ் யூஷுவல் நாங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அந்த குழம்பு தூள் போட்டுருவோம். இப்போ சாம்பார் பொடி அந்த மாதிரியெல்லாம் தனியாக இருக்கும், சிக்கன் மசாலா அதை மாதிரி. இது வந்து குழம்பு தூள் தான் போடுறோம். ஏன்னா இது எப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப என்ஹான்சஸ்க்காக ரொம்ப ஸ்பைசஸ்லாம் போடணுன்னு தேவையில்லை. சிம்பிளாக வந்து நம்ம சோம்பு போட்டிருக்கோம், இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் இது. இதை போட்டுட்டு நல்லா இன்னொரு தடவை நல்லா கிளறி விடணுங்க. ஏன்னா அப்போ தான் மசாலாஸ் வந்து இதில் ஏறும். உடனே நம்ம வந்து இதில் தண்ணியிலையோ இதில் ஆட் பண்ணக்கூடாது. இது நல்லா இந்த மசாலாஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கலர், ஒரு பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஸ் காம்பினேஷன் கிடச்சிருச்சு. நம்ம அப்புறம் தான் என்ன செய்யணுன்னா தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போட்ட மசாலா இதில் இந்த ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ ஈஸியாக வந்து என்ன ஆகிடும்னா காரம் போட்ட சால்ட்டு எல்லாமே இதில் அப்சர்வ் ஆகிடும். அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா மசாலாஸும் ஒன்றா சேர்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா பிளெண்டட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணுங்க. பாருங்கங்க, பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எல்லாம் ஒரு அட்ராக்டிவ். இதை பார்க்குறதுக்கே பாருங்கள், இப்போவே எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்கும். அதுமாதிரி ஃப்ளேவர் நல்லா வருதுங்க. மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க, காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நம்ம போட்ட அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் மேஷ்டாக இருக்குங்க. சாப்பிட்றப்ப எல்லாமே ஸ்பாஞ்சியாக உள்ள அப்படியே நல்லா நமக்கு வந்து ஒரு ஜூஸியான ஒரு கிரேவின்னு சொல்லலாங்க. இதை அப்படியே நம்ம சாப்பிட்றப்போ அந்த மீல் மேக்கரில் அப்படியே ஜூஸியாக உள்ளே போகும். நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே அதில் ஏறிடுச்சு பாருங்கள். எல்லாம் ஒரு கொதிக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இது கறின்னு சொல்லியிருக்கலாம். அதனால் என்ன செய்யணுன்னா, கொஞ்சமாக கோகோனட் பேஸ்ட், தேங்காய் ஒரு அரை மூடி அரைச்சி இதில் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காரம், உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோமா, இந்த தேங்காயெல்லாம் போடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கறியை செய்கிறோம் அப்படின்னாவே இது வந்து கோகோனட் பேஸ்ட் வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, வித் வந்து டேஸ்ட்டும் சொல்லுவாங்க. இதை இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு இதில் ஆட் பண்ணி செய்கிறப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். வித் கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்குங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கறியாக இருக்குங்க. பாருங்கள், ரெடிங்க. அவ்வளோ ஃப்ளேவர் வருது. இதில் பாருங்கள், எந்த ஒரு தேவையில்லாத கரம் மசாலாவோ இல்லை அந்த மசாலா இதை எதுவுமே போடல. சிம்பிள் மசாலா, சிம்பிள் இன்க்ரீடியன்ட் நம்ம வீட்டில் உள்ளதே வச்சு செஞ்சுருக்கோம். பாருங்கள், நம்ம வந்து இதை வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ப்ளைன் ரைஸ், ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. இது நல்ல ஒரு காம்பினேஷனான ஒரு கறிங்க. சைவ பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கறின்னு சொல்லலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் தோசையிலையும் ஒரு இட்லியும் 2 தோசையும் வச்சு சாப்பிட்றாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட ஃபீல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் கொடுக்கலாம். நல்ல ஒமேகா 3 ஃபேட் இருக்குது. நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேட்டை வந்து நம்மளுக்கு வந்து பேட் ஃபேட் இருந்துச்சுன்னா அது டெலியூட்டட் ஆகக்கூடிய நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. அதனால் நீங்களும் சாப்பிட்டுட்டு என்ன ஃபீல் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்க்குற நீங்கள் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க. ஓகேங்க.